ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ். ஸோ இதில் பார்க்கும்போது நிஃப்டி 91 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,707 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 78,199 பாயிண்ட்ஸு 234 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 280 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 50,202 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 299 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 43,375 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 1,491 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 1,615 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு வெல் பெர்ஃபார்மிங் பேங்க் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் பேங்க் ஆஃப் பரோடா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டி ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாம் ஒரு 1.5% பாசிட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் மதியானம் பார்க்கும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க, 990 இருந்தாங்க. கடைசியில் அவங்க கீழே வந்துட்டாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க், கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தாங்க. ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 62 ரூபா ஒரு நல்ல கன்சிடர் லெவலில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்லையும் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் ஆக்சுவலி இது மறந்துட்டேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோ லென்த்தே பார்த்தீங்கன்னா 16 நிமிஷம் வந்துடுச்சு. ஸோ இதுவும் ஆட் பண்ணால் இன்னும் லென்த்தாக போகும்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆக்சுவலி நீங்களே கமெண்ட்ஸில் கேட்டுட்டீங்க. ஸோ அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் ஸோ இன்னைக்கு 1,137 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. 1,140 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ப்ரைஸில் இன்னும் அடி விழும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கு. மேபி பார்த்தீங்கன்னா இன்னொரு 150 ரூபா கிட்டத்தட்ட 1000 ரூபா அந்த ரேஞ்செலாம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்ல. ஸோ பொறுமையாக இருங்க. 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணலாம். அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட்ல வெயிட் பண்ணுங்க. டெஃபினட்டாக அந்த 140 ரூபா இறங்கி 1000 கீழே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. அதனால ஸ்லோவாகவே அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். மேபி ரிசல்ட்ஸில் கொஞ்சம் அடி வாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஸ்டாக் ப்ரைஸ் அடி விழும். ஸோ வெயிட் பண்ணுங்க. நிறைய பேர் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூஷன் கொஞ்சம் அதிகம். 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 409 ரூபா க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கிடாதீங்க. ப்ரைஸை பார்க்கக்கூடாது, ஃபண்டமெண்டல்ஸை தான் பார்க்கணும். அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட வேல்யூஷன் இதோட ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பம்ப்ஸ் இது யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் ஆக்சுவலி என்கிட்ட கிடையாது. இன்னைக்கு வந்து 5% மேலே போயிருந்தாங்க. 1,800 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் 1,280 ரூபா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 5% அப்பர் சர்க்கியூட்ல நின்னாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று QIP மூலமாட்டு 400 கோடி நாங்கள் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நவம்பரில் இவங்க 5:1 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ஆர்டர் புக்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸில் மட்டுமே 1,400 கோடிக்கு ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. இவங்களோட ஆர்டர் புக்கே கிட்டத்தட்ட 1,800 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சக்தி பம்ப்ஸ் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% மேலே போயிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து சக்தி பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த சக்தி பம்ப்ஸ் இந்த ஷேர் வந்து யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி 1 இயரில் பார்த்தீங்கன்னா 600% மேலே இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் கை வைக்க முடியாது. வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். 1 இயரில் மட்டுமே 600% மேலே அந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ சக்தி பம்ப்ஸ் யாராவது ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன அடி விழுந்தாலும் பெரிய அளவில் அடி விழுந்தால் அந்த ஐடி ஸ்டாக்ஸில் பெரிய அளவில் அடி விழாது. என்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கோ அன்னைக்கு வந்து ஐடி செக்டார் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஸோ ஆக்சுவலி விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இந்த வாரம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. விப்ரோ என்னைக்கு ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜனவரி 17 அவங்களோட ரிசல்ட் சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க Q3 ரிசல்ட்ஸ். ஸோ அன்னைக்கு தான் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ்லாம் லாஸ்ட் இயரில் கொடுத்தது விப்ரோ தான். 4 to 7% ரிட்டர்ன்ஸ் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. போனஸு நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்ஸோட கூடிய டிவிடெண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் இருக்குது. ஸோ ஓவரால்ட்டு விப்ரோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பொறுமையாக இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு விப்ரோ. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து இன்னைக்கு IPOவில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்பெனி இன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நியூஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 28% இந்த ஸ்டாக் அப்புன்னு சொல்லி ஒரு நியூஸை பார்த்தேன். உடனே இன்னைக்கு அந்த ஸ்டாக் ஒரே நாள் 28% ஒரு ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஐபிஓவில் லிஸ்ட்டாக இருக்குது. 287 ரூபா போனது இந்த ஷேரு, கடைசியில் 275 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. ஒரு 28% லிஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க. யாராவது இந்த ஐபிஓ அப்ளை பண்ணி அலர்ட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் பேருக்கு, கடைசியில் 28% அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ யாருக்காவது கிடச்சுன்னா அந்த ஐபிஓ அலர்ட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஓவரால் இது வந்து இண்டோ ஃபார்ம் எக்யூப்மெண்ட் அந்த ஐபிஓ அலர்ட் ஆனவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்க 2848 கோடி ஒர்த்துள்ள பேட் லோன்ஸை வந்து கார்பரேட் பவர் அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அதை இப்போ நாங்கள் செல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கார்பரேட் பவர் லிமிடெட்டில் வச்சிருக்கிற 2848 கோடி ஒர்த் ஆஃப் லோன்ஸை வந்து செல் பண்ண போகிறோம். அதுக்காண்டி பிட்ஸை வந்து இன்வைட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சிஸ் சேலஞ்ச் ஆக்ஷன் அந்த பேசிஸில் தான் இந்த பிட்ஸ் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஆங்கர் பிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 58.65 crores அந்த ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி எந்த பிட்ஸுமே ரிசீவ் ஆகாத பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 98% அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டு அந்த பேசிஸில் செல் பண்ணுவாங்க போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அபிஜித் குரூப் இன்கார்பரேட் பண்ணது 2006 540 மெகாவாட் பவர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் வந்து லேட்ஹர் டிஸ்ட்ரிக்டில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சிபிஎல் கம்பெனி வந்து லிக்விடேஷன் அந்த ட்ரெண்டில் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த 2848 கோடி ஒர்த் ஆஃப் பேட் லோன்ஸ் வந்து விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்இசி லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்இசி லிமிடெட் இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆர்இசி லிமிடெடோட ஸ்டாக் ப்ரைஸ் 515 ரூபாவில் இருக்குது. பட் ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் சமயத்தில் பொத்துரி விழுந்த டைமில் நான் பிஎஃப்சி ஆர்இசிலாம் வாங்கினேன். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. 654 ரூபா அந்த பீக் லெவலில் டச் பண்ணிட்டு ஆர்இசி லிமிடெட் இப்போ 515 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆர்இசி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் 500 கீழே போகிற பட்சத்தில் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ் போகிற பட்சத்தில் இன்னும் அடிப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் நெகட்டிவில் விழுது அப்படிங்கிற பட்சத்தில் பேட் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் வர பட்சத்தில் ஃபஸ்ட்டு பியூசி செக்டார் ஸ்டாக் மேலே தான் கை வைப்பாங்க. ஏன்னா நீங்களே இமேஜின் பண்ணியிருப்பீங்க அந்த 2 நாள் மார்க்கெட்டில் அடி விழும் போது நீங்களே இமேஜின் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பேசிஸில் அடி விழும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா இறங்கினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இப்போவே ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம். மேபி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டும் போகலாம், மேலும் போகலாம். பட் வேல்யூஷன் வந்து சீப்பாக தான் இருக்குது. ஆர்இசி லிமிடெட் ஒரு 500 கீழே போனால் பெட்டரு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இப்போ ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ நான் வந்து ஆர்இசி லிமிடெட் 440 கன்சிடர் பண்ணி 654 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. அதே மாதிரி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரேஞ்சில் டிஃபரன்ஸ் போயிட்டு கடைசி இப்போ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் அடுத்து வந்து பிஎஃப்சி ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. என்டிபிசியோட சோலாப்பூர் ஆக்சுவலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 years அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனிஸ் கூட. ஸோ குறிப்பாட்டு பேம்பு ஃபார்மர்ஸ் கூட அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க சோலாப்பூர், லாட்டூர், தர்ஷிவ் டிஸ்ட்ரிக்டில் வந்து. ஸோ இது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பேம்பு பயோபாஸ் மூலமாட்டு பவர் ஜென்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபார்மர் கூட ஒரு 50 year அக்ரிமெண்ட், அதாவது ஃபார்மர்ஸ் கூட 50 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது மூலமாட்டு அந்த பேம்பு மூலமாட்டு பவர் ஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு. இந்தியாவோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஒரு 6.4% அந்த ரேஞ்சில் ஒரு 4 year லோவில் வந்து க்ரோத் இருக்கும் ஃபினான்ஷியல் 25 அப்படின்னு சொல்லி கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் சொல்லுது. பட் ஆக்சுவலி மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் வருமாங்கிறது $1 million கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ ஜிடிபி வந்து இறங்கிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலி மேனுஃபேக்சரிங் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் ஜிடிபியும் மேலே போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களோட அந்த லெண்டிங் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 basis point வந்து கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 9.15% 9.15 to 9.45 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டென்யூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒவ்வொரு பீரியடுக்கும் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். பட் ஆக்சுவலி இந்த ரேட் குறைச்சது வந்து பார்த்தீங்கன்னா January 7 நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து அவங்க லெண்டிங் ரேட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டாடா எல்க்ஸி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் NAL Forge இப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அட்வான்ஸ் ஏர் மொபிலிட்டி அதை வந்து டெவலப் பண்ணுறது தான் இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு இனோவேஷன் இன் ஏர் மொபிலிட்டி, UAE அர்பன் ஏர் மொபிலிட்டி, eVTOL ஏர்கிராஃப்ட், நெக்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் எக்ஸ்பர்டைஸு இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ அசிலரேட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோஸ்ட் எக்கோசிஸ்டம், இனோவேஷன் அண்ட் கமர்ஷியலைசேஷன் இந்த செக்மெண்ட்லாம் தான் வந்து கொலாபரேஷனில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா எலிக்ஸியும் CSIR NAL Forge இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது வந்து
டாடா எல்க்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. லார்சன் அண்ட் டூபோ ஆக்சுவலி இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ லார்சன் அண்ட் டூபோக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த வெர்டிக்கலில் உங்களுக்கு ஒரு லார்ஜ் ஆர்டர் இந்தியாலையும் கிடச்சிருக்கு, மிடில் ஈஸ்ட்லேயும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரோட வேல்யூ பார்க்கும்போது 2500 கோடியிலேருந்து 5000 கோடி அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று டொமஸ்டிக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்டர். இது ஓவராலாட்டு பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த செக்மெண்ட்டில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து லார்சன் அண்ட் டூபோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பர்கர் பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பர்கர் பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அக்ஸோ நோபல் இந்தியாவில் வந்து ஸ்டேக்கை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஸோ அக்ஸோ நோபலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 74.6% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பர்கர் பெயிண்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து JSW பெயிண்ட்ஸ், இண்டிகோ பெயிண்ட்ஸ் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைவல்ஸ் ஆட்டு மாறதுக்கு வேண்டி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீலோட வேல்யூ வந்து 10,000 கோடியிலேருந்து 12,000 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ஸோ நோபலோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 16,000 கோடி. ஏன் நான் வந்து உங்களை பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பக்கம் இப்போதைக்கு போனால் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறேன்னா பயங்கர காம்படிஷன், அது மட்டும் இல்லாமல் பெயிண்ட் கம்பெனிஸோட வேல்யூஷன் நமக்கு ஃபேவராக இல்லை. அதனால தான் நான் வந்து பெயிண்ட் கம்பெனி பக்கம் இப்போ போகிறது ரிஸ்க்குன்னு சொல்கிறது. டாடா டெக்னாலஜிஸும் டெலிசிப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த கொலாபரேஷன் மூலம் மட்டும் இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன் வெஹிக்கிள்ஸ் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி, இந்த இனோவேட்டிவ் சொல்யூஷன் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் வராங்க. இந்த 2 கம்பெனியுமே கொலாபரேஷன் மூலம் மட்டும் இந்த சாஃப்ட்வேர் வெஹிக்கிள்ஸில் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸில் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனி, இந்த டெலிசிப்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிவ் செமிகண்டக்டர் சொல்யூஷன்ஸ் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சாஃப்ட்வேர் டிஃபைன் வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சாஃப்ட்வேர் சொல்யூஷன் மூலமாட்டு டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கொலாபரேஷன் மூலமாட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் குரூப் பேஸ்டு கம்பெனி. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்க்கும்போது ஜிண்டால் குரூப் கம்பெனி தான். அந்த கம்பெனியோட நேம் பார்க்கும்போது ஜிண்டால் வேர்ல்டு வைட் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7% அப்பர் சர்க்யூட்டில் நின்னாங்க மார்க்கெட்டில் பார்க்கும்போது 445 ரூபா. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ் 50 டிவி ஹை டச் பண்ணியிருந்தாங்க, 448 ரூபா வரைக்கும் போனாங்க. 445 க்ளோஸ் ஆச்சு. இவங்களோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது 105 இருக்குது. ஸோ 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 42% பக்கம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஏன் அந்த ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. யாராவது இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வருஷத்தில் 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 1 இயரில். ப்ளஸ் வந்து இன்றைக்கி 4:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ January 7 இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் அப்டேட் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுக்கணும். ஆஃப்டர் த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ் இஷ்யூக்கு வந்து அவங்க ரெக்கார்ட் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 monthsல வந்து அவங்களோட ஃபண்ட் ரைஸ் பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால் வேர்ல்டு வைட் லிமிடெட் அவங்க கொடுத்த அப்டேட்டு. இது வந்து பிசி ஜிண்டால் குரூப்போட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 1952 ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பார்க்கும்போது லாஸ்ட் மார்க்கெட்டில் 445 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆனாங்க. ஸோ இந்த கம்பெனி யார்ட்டையாவது இருக்குது, இந்த ஷேர் யார்ட்டையா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நிறைய பேர் நீங்கள் கமெண்டில் கேட்குறீங்க, ப்ரோ ஐடிசி இப்போ 40 ரூபா இறங்கியிருக்கு, 400 ரூபா போகுமா அப்படின்னு சொல்லி. அது 400 ரூபாய்க்கு கீழே போக வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நான் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 5 ஷேர் தான் மொத்தமே வாங்கியிருக்கிறேன். இப்போதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து இன்னும் இறங்க தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் அது எவ்வளோ இறங்கும்னு தெரில. அது வந்து லிஸ்டிங் ப்ரைஸ் வச்சு தான் கணக்கு பண்ண முடியும். அவங்க லிஸ்டிங் டேட்டு சொல்ல டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை லிஸ்டிங் ப்ரைஸும் நம்ம கணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இறங்க சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க 300 ரூபா போகும், 150 ரூபா போகும், 175 ரூபா லிஸ்டிங் ஆகும், இப்படிலாம் சொல்கிறாங்க அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ். ஸோ அதில் வெயிட் பண்ணுங்கள். பயம் இருக்கிறவங்க இப்போதைக்கு ஐடிசியில் விலகிருங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய கன்சிடர் பண்ணியிருப்பீங்க டிமர்ஜரும் ஆக போகுது. ஸோ டிமர்ஜர் முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட டிமர்ஜர் முடிஞ்சிச்சு. ஸோ நிறைய பேர் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இப்போ நான் டிமர்ஜர் அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி அந்த ஐடிசியை வாங்கிட்டேன், இப்போ நான் ஐடிசியை விற்றோம்னா எனக்கு அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக கிடைக்கும். அதாவது ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கிட்டு ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறம் விற்றீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும். சப்போஸ் அது வந்து அந்த டிமர்ஜரில் அந்த ஷேரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் த ரெக்கார்ட் டேட் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கும். இது நீங்கள் கேட்ட டவுட்டு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மணப்புரம் இப்போ வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து டெஃபினட்டாக வாங்கலாம். இன்றைக்கும் இறங்கியிருக்கோன்னு நான் செக் பண்ணலை, பட் அது டெஃபினட்டாக வாங்கலாம். பட் ஒரு 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா அப்படி இறங்குனா வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நானே வாங்கி டவுன் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து 192 ரூபா போயிட்டு இப்போ அந்த 20 கோடி ராபரி நடந்ததுனால இப்போ இறங்கியிருக்காங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் பயப்படக்கூடாது. நானே சொல்லியிருக்கேன், 2 நாளுக்கு முன்னாடி வாங்கி அன்னைக்கே 2% எனக்கு நெகட்டிவ் போச்சு. ஸோ லாங் டேர்மில் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வாங்குற பட்சத்தில் ஒரு 10% இறங்கினாலாம் பயப்படக்கூடாது மார்க்கெட்டில். இதான் வந்து நமக்கு தேவை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.